ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா என்ன மாதிரியே கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த எக்ஸாம்ஸில் மட்டும் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இருந்தால் மட்டும் போதுமா? இங்கே நம்ம படிக்கக்கூடிய சீரியஸாக ஆஸ்பிரண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 8 hours ஆச்சு மினிமம் நம்ம படிச்சிருவோம். எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நம்மளுடைய தாட்ஸ்லாம் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய படிப்பை பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் நம்மளால் ஏன் கிளியர் பண்ண முடியல? படிக்கிறோம், வருஷக்கணக்காக படிக்கிறோம், மாதக்கணக்காக படிக்கிறோம், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறோம், எந்த ஒரு டேயும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஏன் கிளியர் பண்ணவே மாட்டேங்கிறோம்? இதை பற்றி நான் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கே ஒரு டவுட்டு. நீ கிளியர் பண்ணாததுக்கான காரணம் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு மேலே நான் படிச்சிட்டேன், ஆனால் நான் வந்து கிளியர் பண்ணலை. போன 2025 எக்ஸாம்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணலை. என்னோட மார்க் என்ன அப்படின்னு பார்த்தா நான் நினச்சதை விட ரொம்ப கம்மி. எக்ஸாம்ஸ் என்ன தான் டஃப்பாக இருந்தாலுமே நான் படிக்கல அப்படின்னு நினச்சி பழியெல்லாம் நம்ம மேலேயே போட்டுக்க வேண்டியது தான். நம்மளோடைய படித்து சில பேர் பாஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இதெல்லாம் நான் இப்போ அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த பதிலே கிடைக்குது. நான் என்னோட டேவை வந்து ப்ராப்பரான முறையில் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறோம், 12 மணி நேரம் படிக்கிறோம், 13 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னு எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எப்படி படிக்கணும், ஒரு டேவை வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம கொண்டு போகணும், அதை எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் நினைக்கும் போது தான் இப்போ எனக்கு புரியுது, இப்படி தான் படிச்சிருக்கணுமோ அப்படின்னு. படிக்கிறதுக்கான வழிமுறையே இதுதானோ அப்படின்னு எனக்கு புரியுது. எனக்கு சிலபஸ் தெரியும், நான் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு தெரியும், எந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தா என்ன குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எந்த விதத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறையா பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. என்னைய மாதிரி உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம தான் கிளியர் பண்ணுறோம்.